Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பீர்க்கங்காய் கொடி எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காமிச்சறேன். நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்னது போல் நாட்டு ரக காய்கறிகள் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த பீர்க்கங்காய் கொடி பார்த்திங்கன்னா நாட்டு பீர்க்கங்காய் தாங்க. நமக்கு தேவையான அளவு பீர்க்கங்காய் எடுத்து அதோட தோலை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா பொடியாக உங்களுக்கு பொரியலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணுங்க. அந்த தோல் சீவி விட்டிங்கல்ல, அதுவும் வேஸ்ட் பண்ண வேணாங்க. பிரண்டை துவையல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி செய்யலாம். பிரண்டை துவையலுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா ஐஐக்கான கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு தோலும் வேஸ்ட் ஆகாது. நம்ம அதை துவையல் செஞ்சு சாப்பிட்றலாம். அடுத்ததாக கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு வெடித்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு, அடுத்ததாக கொஞ்சமாக பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க பச்சை மிளகாய் போட தேவையில்லை. அதுக்கு பதிலாக காரத்துக்கு சாம்பார் பருப்பு போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு வெங்காயம். நான் ஒரு 10லேருந்து 12 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த காய் பொரியல் பண்ணும்போது நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. அதுலேருந்தே உங்களுக்கு தண்ணி வரும். அந்த தண்ணியிலே அது குக் ஆகிடும். அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் கிளறி விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பீர்க்கங்காய் நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது வெந்துட்டுருக்கும். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த மாதிரி தண்ணி விட்டதுக்கு அப்புறமா சாம்பார் பொடி சேர்க்குறவங்க சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்காதவங்களுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் நான் சொல்கிறேன். எப்படி உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வெந்து வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பீர்க்கங்காய் குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் சதசதன்னு இருக்குது, அவ்வளோதான். காயும் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். பொரியல் அப்படின்னாலே தேங்காய் துருவலில் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் பொரியலாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சாதத்தில் நெய் விட்டு பசங்களுக்கு பசஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.